ஏசி இல்லாமலேயே வீட்டை ஃப்ரிட்ஜ் மாதிரி வச்சிருக்க முடியுமா? பன்னாட்டு ஏசி கம்பெனிகள் எல்லாம் மிரள வைக்கும் நம்ம செட்டிநாடு வீடுகளின் ரகசியம்தாங்க. முதல்ல இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் பதிவிடுகின்ற ஒவ்வொரு வீடியோக்களையும் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் உங்களுடைய கருத்துக்களை அரட்டை பெட்டியில மறக்காம பதிவிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள கடந்து போகலாம். இன்னைக்கு இருக்கிற இந்த 2026ஆம் ஆண்டு கொடூரமான கோடை காலத்துல நம்ம எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா இந்த காலத்துல ஏசி இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. கரண்ட் பில்லு ஆயிரக்கணக்கில் வருதேன்னு கவலைப்பட்டாலோ வேற வழி இல்லாம ஏசியை ஓட விட்டுட்டு நாம தூங்குறோம். ஆனா எந்த ஒரு மின்சாரமும் நவீன இயந்திரமும் இல்லாத காலத்துல நம்ம தமிழ்நாட்டுல காரைக்குடி மக்களின் கட்டுமான வீடுகள் இன்னைக்கும் நேச்சுரல் ஏசி மாதிரி ஜில்லுன்னு இருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அதுதாங்க உண்மை. செட்டிநாடு வீடுகள் வெறும் ஆடம்பரத்துக்காக மட்டும் கட்டப்பட்டவை கிடையாது. அது ஒரு பெரும் அற்புதம். அதுல பெரும் அறிவியலும் ஒளிஞ்சிருக்குன்னு கூட சொல்றாங்க. இதை காலநிலை பொறியியல் அற்புதம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்கு. நம்ம ஒரு வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வீட்டை எப்படி குளிர்ச்சியா வச்சுக்கிறதுன்னு நம்ம முன்னோர்கள் யோசிச்ச விதம் உலகத்தையே பிரமிக்க வைக்குது. முதல் விஷயம், வீட்டின் நடுவுல இருக்கும் முச்சம். வீட்டின் கூரையில் ஒரு பெரிய ஓட்டையும் விட்டுட்டு அதன் வழியா வெயிலும் மழையும் உள்ள வர்ற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த முச்சம் என்ன பண்ணும்னா வீட்டுக்குள்ள இருக்கிற சூடான காற்றை ஈஸியா மேலே இழுத்து வெளியேற்றிடும். இதனால வீட்டுக்குள்ள எப்பவுமே ஒரு குளிர்ந்த காத்தோட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அடுத்த, வீட்டின் சுவர்களை பார்க்கும்போது இன்னைக்கு நாம சிமெண்ட் பெயிண்ட்னு யூஸ் பண்ணி வீட்டை ஒரு மைக்ரோ ஓவன் மாதிரி மாத்திட்டோம். ஆனா செட்டிநாடு சுவர்கள் எதனால் கட்டப்பட்டது தெரியுமா? சுண்ணாம்பு, கடுக்காய், முட்டை வெள்ளைக்கரு, கருப்பட்டி, கடல் சங்கு, இந்த கலவைக்கு ஒரு அபாயகரமான தன்மை இருக்கு. வெளியே எவ்வளவு சுட்டரிக்க வெயில் அடிச்சாலும் அதை உள்ளே அனுமதிக்காம சுவரை எப்பவும் ஐஸ் கட்டி மாதிரி குளிர்ச்சியா வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம தரையில பதிக்கப்படுற ஆத்தங்குடி டைல்ஸ் எந்த ஒரு பெரிய ஃபேக்டரி மிஷினையும் வச்சு இதை செய்யல. நம்ம ஒரு கைவினை கலைஞர்கள் உள்ளூர் மணல், சிமெண்ட் மற்றும் இயற்கை வண்ணங்களை வச்சு கையாலே உருவாக்கின இந்த கற்கள் உடம்புல இருக்கிற சூட்டை அப்படியே உறிஞ்சி இழுத்துக்கும். இந்த தரையில வெறுங்காலோட நடந்தா அப்படி ஒரு சுகமா இருக்கும். இன்னைக்கு பல லட்சம் செலவு பண்ணி ஏசி வாங்கி வருஷத்துக்கு பல ஆயிரம் கரண்ட் பில்லு கட்டி கடைசியில உடம்பையும் கெடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இயற்கை அழிக்காம சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம பல தலைமுறைகளுக்கு வாழ நம்ம தமிழர்கள் கற்றுக் கொடுத்த இந்த ஆர்கிடெக்டர் உண்மையிலேயே ஒரு உலக அதிசயம்தாங்க. இப்ப சொல்லுங்க, நீங்க எப்போதாவது காரைக்குடி செட்டிநாடு வீடுகளுக்கோ அல்லது முச்சம் வச்ச பழைய வீட்டுகளுக்கோ நேர்ல போய் அந்த குளிர்ச்சியை உணர்ந்திருக்கீங்களா? இன்னைக்கு உங்க பாட்டி வீடுகள்ல இந்த ஆத்தங்குடி கற்கள் இருக்கா? அதை இந்த அரட்டை பெட்டியில சொல்லுங்க.